வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 27/6/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/6/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 607. இந்த 607க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சேமஸ் அதே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து வேறு வின்னிங் எதுவும் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல. ஜீரோ ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 6ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்ம வந்து 607 அப்படின்றது வந்து நம்ம வந்து 6 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் மாறி போர்டு வைஸாக மாறி வந்திருந்தது அப்படின்னா நம்ம வேறு இதுலேயும் செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி மாற்றி கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8-2, இதில் பார்த்திங்கன்னா 6-2 6-8 அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு மாறி வந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி பாருங்கள், 1-7-6. இந்த 1-7-6க்கு பார்த்திங்கன்னா 6ம் 7ம் இதுலேயும் கிடச்சிருக்கு. போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. 6-7 பார்த்திங்கன்னா 7-6 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்டில் நம்ம வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 7-6 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. நம்ம வந்து 6-7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 5-6 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-6ம் கனெக்ட் ஆகுது. பிசி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருப்போம். அதில் வந்து 6ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 6 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 3-7-1. இந்த 3-7-1க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு 3 கெஸிங்லேயுமே பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3 இதுலேயுமே பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3-7 அப்படின்றது வந்து இங்கே செட்டு கொடுத்துருக்கணும்பா. 3-7 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக இதுலேயாச்சும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 3-7-1 இதில் பார்த்திங்கன்னா 3-7 இங்கே கொடுத்துருக்கோம். 3-7-1 அப்படின்றது வந்து 3-8-7 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏபி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம். 3ஆம் நம்பர் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம எப்போதும் மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதில்ல. நம்மளுக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6 மணிக்கும் 8 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு வந்து மெயினாக ஆல் போர்டு மட்டும்தான் ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. அதுலேயும் 2 நம்பர் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். டபுள்ஸில் நம்மளுக்கு எதுவும் வந்து இறங்கலை. அதனால் நம்ம எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரலன்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தனியாக வந்து சேட் பண்ணுங்கள். ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கணும்பா. 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். நீங்கள் 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா அந்த கெஸிங் குரூப்புக்கான லிங்க் தருவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 30 நாளைக்கு 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஷின் நம்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வந்து ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா.
27/6/2024 TLRTக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் 5-4, பி போட பொறுத்த வரைக்கும் 2-8, சி போட பொறுத்த வரைக்கும் 6-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2, 5-1, 4-2, 4-6, 4-1, 2-6. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-2-6, 5-2-1, 5-8-6, 5-8-1, 4-2-6, 4-8-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8, 2-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுப்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-2, 4-1, 4-5, 1-5, 2-5, 3-2. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-2-7, 4-2-5, 4-1-7, 4-1-5, 3-2-7, 3-1-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2, 7-2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-7, 8-6, 8-2, 7-1, 7-2, 6-1, 6-2, 8-1. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-6-1, 3-6-2, 8-7-1, 8-6-2, 8-7-2, 8-6-1. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-8, 3-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கெஸிங் எல்லாமே ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5-5, 2-2, 7-7, 8-8 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. எந்த ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வரும்னு தோணுதோ அந்த ஷோவுக்கு உங்களுக்கு டபுள்ஸில் நான் கொடுத்துருக்க கேசிங்கில் ஏதாச்சும் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக தோணினால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.